தமிழரின் அறிவாகவும் மாற்றலாகவும் உணர்வாகவும் இருக்கக்கூடிய தலைவர் மேதகு பிரபாகரனின் குடும்பத்தில் உள்ள கார்த்திக் மனோகரனை சிங்களவனை பயன்படுத்தக்கூடிய தயங்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி வசைபாண்டிடுங்கள்னா மாவீரர் குடும்பத்திற்கு மரியாதை கொடுக்காத நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பீர்கள்? வரலாறு தந்த மாபெரும் பெரும் வாய்ப்பை தவற விட்டு விட்டீர்கள்னா ஒரு காலம் இந்த மண்ணில் அரசியல் மாற்றத்தை வலதுசாரி சிந்தனையோடு உங்களால் கொண்டு வரவே முடியாது. இனிமேல் என்னால் வலதுசாரிகளின் வழிகாட்டுதலில் நீங்கள் பேசும் அரசியலில் பெயரால் தமிழுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் துரோகம் செய்ய முடியாது, சங்கியாகவும் செயல்பட முடியாது என்ற காரணத்தால் நான் உயிர்க்குயிராக நேசித்து தொடங்கிய வளர்த்த கட்சியில் இருந்து கனத்த இதயத்தோடு விலகுகிறேன் அண்ணா. ஏற்கனவே விஜயலட்சுமி அவர்களும் இதை சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் என்னன்னா உண்மையிலே ஏன்னா அண்ணன் உச்சக்கட்ட போர் டைமில் அண்ணன் எங்கே இருந்தார் ஏது இருந்தாருன்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருப்போம். அதையும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் ரொம்ப அம்பலப்படுத்தியிருந்தாங்க அந்நியாரம் எங்கே இருந்தாருன்ட்டு. ஸோ அப்போ மாறி மாறி நெருக்கடி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டைமில் இவர் அந்த அரசியலை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட வழக்குகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ப்ரெஷர்கள், ஒரு கண்காணிப்புக்குள்ளே சீமான் இருந்திருக்கிறார். ஸோ அந்த டைம்லலாம் இதனால தான் பிரச்சனை மாறி மாறி உருவாகிட்டே இருந்தது. ஒரு பக்கம் திராவிட இயக்க தோழர்கள் இந்த வழக்குகளாக சந்தித்து சிறை சென்றுக்கிட்டு காலத்தை சிறைக்குள்ளே கழித்து கொண்டு இது போன்ற எண்ணற்ற ஒரு அடக்குமுறைக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அண்ணன் மதுரையில் ரூம் போட்டு இருந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அந்த டைமில் கூட அண்ணனுக்கு ஒரு அழைப்பு வந்தால் கூட செஞ்சால் கூட அந்நியாரம் கூட மேதகு அவர்களில் இந்த குண்டுப்பைய அப்படின்ற மாதிரி மிக கேவலமாக பேசினதாக விஜயலட்சுமி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இன்றைக்கி முழுக்க அம்பலப்பட்டாச்சா? இன்றைக்கி முழுக்க கட்சியை எந்த ஒரு தொடக்கத்துக்காக, எந்த ஒரு கொள்கைக்காக, எந்த ஒரு அரசியல் மாற்றத்துக்காக அந்த நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டதோ அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாரு. அதாவது மற்றவங்கள காட்டிலும் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த ரெண்டு பேரும் காம்பினேஷனை காட்டிலும் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அரசியலை அவர் ஏன் எடுத்தார், எதுக்கு கையில் எடுத்தார், எதுக்கு இது மாதிரி ஏன்னா அவர் வந்த வழி என்பது ஒரு திராவிட இயக்க வழி. இப்போ பொதுவாக சொல்கிறாங்கல்ல, இப்போ இடமாவனம்னா என்ன அப்படின்னா ஒரு கருத்தை டிபேட்டில் முன்வைக்கும்போது எங்கள் அண்ணன் பேசுகிற முழு வீடியோ நீங்கள் போட மாட்டீங்க, அதை திரிச்சு போடுறீங்க, அதை கட் பண்ணி போடுறீங்க, அது முழுசாக பேசுனதை போட மாட்டீங்க இப்படின்னு சொல்லி ஒரு வாதத்துக்கு இந்த மாதிரி வைக்கிறாப்புல, ஒரு பாயிண்டை குற்றச்சாட்டை வைக்கிறாப்புல. அதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக போடுறதில்ல அப்படின்ற மாதிரி வைக்கிறாப்புல. இப்போ அதையே தான் ஒரு எல்லாருமே கேட்குறோம், நம்மளும் கேட்குறோம். அதே மாதிரி தானே பெரியார் அவர்களும் ஏதோ ஒரு காலகட்டங்களில் அணியார இருந்த அரசியல் சூழல்கள், அணியார இருந்த ஒரு ஆதிக்க கோட்பாடுகள், அணியாரம் ஆட்சியாளர்களின் ரொம்ப ஒரு ஆதிக்க மனநிலை கொண்ட ஒரு ஆட்சியாளர்களின் இருக்கிற பிடியில் தமிழ்நாட்டு மக்கள் அணியாரம் என்னென்ன மாதிரியான ஒரு சித்திரவதைகளையும் ஒரு நெருக்கடிகளையும் சந்தித்தார்கள். அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான அரசியலை பேசும்பொழுது சில தடித்த வார்த்தைகளை பெரியார் அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா பெரியாரே சொல்லியிருக்காரு, நான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது, என்னை நீ விமர்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசி வச்சிருக்கிறாரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை மட்டும் நீங்கள் ஊடாலிருந்து அதை மட்டும் பேசுனதை மட்டும் எடுத்துகிட்டு பெரியார் இப்படி பேசிட்டார், இஸ்லாமியரை துளுக்க நின்று விட்டார், தமிழை காட்டு மிராண்டி என்று விட்டார் அப்படின்னு இன்னும் பல விஷயங்களை அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுகிறீங்களே, அது பெரியார் எங்கு பேசினார், எந்த ஆண்டுகளில் பேசினார், அது எதற்காக பேசினார், அதுக்கு முன்னாடி என்ன பேசினார், அதுக்கு கடைசியாக என்ன பேசினார், அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய சூழல் எப்படி இருந்தது அப்படின்றத பழைய ஆள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிட போகுது. அதை விட்டுட்டு பெரியார் பேசிட்டாருன்னு சொல்லி என்னமோ அவர் ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசிட்டாருன்றதை போல சித்தரித்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுனுடைய பலன் உங்களுக்கு என்ன? அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இதுதான் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு ஒரு வடக்க மாதிரி வடக்க உள்ள அரசியல் இங்கே முன்னெடுத்து கொண்டு என்னத்தையாவது ஒன்று பேசிட்டு போனால் இங்கேயும் வடக்க மாதிரியே இங்கேயும் என்ன சொல்கிறது முட்டாளாக இருப்பாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு சீமான் இது மாதிரியான அரசியலை பேசுகிறது என்பது அவருக்கே ஆபத்தாய் முடியும் என்பதை தான் நம்ம இந்த தருணத்தில் சொல்லிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நான் அவங்க பார்வைக்கு விட்டுறேன். ஸோ சீமானோட இந்த அரசியல் மாற்றத்தையும் அரசியல் நிலைப்பாடையும் நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இது சரியானதா? இது இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இவர் ஏற்படுத்திட முடியும் என்பதை போல நினைக்கிறார் என்றதை உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.